பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி டெய்லி மன்னாக்குள்ளாக உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதா. இந்த வசனத்தை கேட்கிற உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோமா. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எல்லாவற்றிலேயும், எல்லாவற்றுக்காக மட்டுமல்ல, எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணுமா. அப்ப என்ன அர்த்தம்? இந்த வருஷத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒருவேளை இந்த வருஷத்துல உங்கள் லாபத்திலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, உங்கள் நஷ்டத்திலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, நம்முடைய சந்தோஷத்திலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், நம்முடைய பாடுகளில் கண்ணீரான சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துவதே தேவனுடைய சித்தமா. இந்த தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் போவதே கிடையாது. பவுலையும் சீலாவையும் அடித்து தொழுமரத்தில் தலைகீழாக தொங்க விட்டார்களாம். ராத்திரி முழுவதும் அவர்கள் கர்த்தரை பாடி துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தார்களா. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த சிறைச்சாலுடைய அஸ்திவாரமே நடுங்கியதா. இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தரை எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது உங்களுடைய சிறையிருப்பின் அஸ்திவாரங்கள், உங்க சிறையிருப்பை கர்த்தர் நடுநடுங்க செய்து அவைகள் உடைத்து உங்களை விடுதலையாக்க போகிறார். ஒருவேளை உங்க சிறையிருப்பு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பல ஆண்டுகளாயும் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், பல ஆண்டுகளாயும் உங்களுக்கு திருமணமே ஆகாமல் இருக்கலாம், பல ஆண்டுகளாயும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப், சரியான வேலை இல்லாமல் இருக்கலாம். எந்த சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நீங்க ஸ்தோத்திரம் செலுத்த உங்க சிறையிருப்பை கர்த்தர் உடைத்தெறிவார் என்பதை மறந்து போகாதீங்க. இந்த வருஷத்துல பாருங்க, நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா எத்தனையோ காரியத்துக்காக நாம் செலுத்திக் கொண்டிருக்கணும். நீங்களும் நானும் பெரிய பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ என்பதற்காக நான் இதை சொல்லல. கர்த்தர் கிருபையா நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த காற்று இருக்கு பாருங்க, மூக்குல வாயில நம்ம விடுகிற இந்த ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இந்த காற்று சில பேருக்கு சரியா இல்லாததுனால ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிஷன் போட்டு ஒரு நாளைக்கு ஆக்சிஜனுக்காக 25,000 ரூபாய் செலவழிக்கிறாங்க. கர்த்தர் நம்ம அப்படியெல்லாம் வைக்கல. அவருடைய தயவு நம்ம மேல இருக்கு. நம்ம நீதிமான்கள் என்பதற்காக அல்ல, அவருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம், சுவாசிக்கிறோம். இந்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரதர், இந்த வருஷத்துல எனக்கு சொந்தமானவர்கள் என்னை விட்டு மரித்து போனார்கள், என்னை விட்டு போனார்கள் என்று சொல்றீங்களா? அதற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரதர், இந்த வருஷத்துல எனக்கு ஆபரேஷன் நடந்தது, எனக்கு வியாதிகள் இருந்தது என்று சொல்றீங்களா? அதிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் இருந்து சொல்லுகிறேன், உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். யோபு என்கிற பக்தர் வேதத்தில் அப்படிதான் சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனைவி சொல்லுது நீ செத்துப்போ என்று சொல்லி, ஆனா இந்த யோபு சொல்றாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. எல்லாரும் நம்முடைய சாவை, நம்முடைய மரணத்தை எதிர்பார்த்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பாக கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை ஆண்டவர் 2 மடங்காக உங்களை ஆசீர்வதிப்பா. உங்க சொந்த புருஷன், உங்க மனைவி, யாரோ ஒருவர் உங்களுடைய மரணம், இவன் எப்ப செத்து போவா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களையோ கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார்.
பாருங்க, நீங்க உட்கார்ந்து எழுதி பாருங்க. ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு நோட் புக் எடுத்து, கர்த்தர் செய்த நன்மைகள், என்னென்ன நஷ்டம் வந்திருக்கு, நன்மைகளுக்காகவும் அல்லது நஷ்டங்கள், லாபங்கள், சந்தோஷமான சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் எழுதி ஒவ்வொன்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, இதுக்காக ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், நல்ல மனைவி புருஷனை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், வீட்டை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திர பலிகளை நீங்க இட 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 உங்க மேல தேவனுடைய கிருபை பெருகும். நிச்சயமாக கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தை புது வருஷத்துல நீங்க நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்வீங்க. முறுமுறுப்போடு கூட அல்ல, கம்ப்ளைனிங் ஸ்பிரிட்டோடு கூட அல்ல, மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சாத்தானை ஜெயித்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரை நீங்க கனம் பண்றீங்க. கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது அவர் உங்களை மறப்பாரா? இல்லை, நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை சுதந்திரித்துக் கொள்வீங்க. சோமன்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற பேசுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலையும் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்த எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நன்மையானாலும் தீமையானாலும், லாபமோ நஷ்டமோ வறுமையோ லாபமோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த பலவீனங்கள் நோய்களாக இருந்தாலும் heal in the name of Jesus. எல்லா சாத்தானுடைய வஞ்சக கிரியைகளையும், அந்தகார வல்லமைகளையும், இருளின் ஆதிக்கங்களையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்துக. இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய தயவுள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். ஆண்டவரை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.